சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் சைஃபை மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சைஃபை மூவி. இதில் ஏலியன்ஸ் ரிலேட்டடான சீக்வன்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் ரிலேட்டடானது. சேம் டைம் நீயும் ஒரு பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, அந்த பிளானட்டில் எப்படி சர்வை பண்ண போகிறாங்க, சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டும் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த ஒரு மூவியோட சீக்வல் தான் இது, ஓகேவா? ஸோ அந்த மூவி என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டு சொல்கிறேன். பிகாஸ் அந்த மூவியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இல்லைனா ரெண்டுமே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு அன்னோன் பிளானட்டுக்கு நிறையா சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க ஸ்பேஸ்ஷிப்பில். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரோபோட்டும் இருக்கும். அங்கே ரீச் பண்ணதுமே நிறைய ஏலியன்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணோம், நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஒரு அன்னோன் பர்சன் வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நானுமே ஒரு ரோபோட் தான், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன், அவங்க எல்லாருமே டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கேன் அப்படின்னு. பட் அவங்க யாருக்குமே தெரியாத அவன் தான் இந்த மூவியோட மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அங்கே வந்து மொத்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணது, ஹியூமன்ஸை ட்ராப்பில் மாட்டிட்டது, சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய ஏலியன்ஸை க்ரியேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டோட வேலை தான். மூவி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி பயங்கரமாக இருக்கும், விஷுவல்ஸ் ஆல்சோ. பிகாஸ் ஆல்மோஸ்ட் இது ஒரு 7 years முன்னாடி வந்த மூவி. ஓகே, ஒரு ஒர்த்தபிளான மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சேனலில் இருக்கக்கூடிய மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா. இந்த பார்ட்லேயுமே அங்கே போனதுமே அந்த ரோபோட் ஒரு சோல்ஜரையும் தனித்தனியாக போட்டு தள்ளுவான். பிகாஸ் அந்த ஏலியன்ஸுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் இவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஆல்ரெடி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த பிளானட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க, அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க வந்ததுமே சும்மா கூட வரமாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க வந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஆல்மோஸ்ட் 1000 or 2000 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஸ்லீப்பிங்கில் இருப்பாங்க வேற ஒரு பிளானட்டுக்கு அவங்க போகிறதுக்கு. ஸோ அந்த டைம் தான் அந்த கேப்பில் இந்த பிளானட்டுக்கு தேடி வந்திருப்பாங்க. சேம் டைம் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஏலியன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். பட் ஒரு சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் எஸ்கேப் ஆகிற டைமில் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் அந்த இவங்களுக்குமே அந்த ஏலியன் ரோபோட்டுக்குமே. அவனுமே இன்னும் நிறைய ஏலியன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். சடனாக பார்த்தீங்கன்னா 2 ரோபோட்ஸோடலுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஒரு சீனில் அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ்ஷிப் அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதும் அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க, நம்ம சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு. ஆனால் கிளைமேக்ஸில் தான் தெரியும் அவங்க கூட ட்ராவல் பண்ணது அந்த வில்லன் ரோபோட் தான். இவங்க கூட வந்தது அது ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மூவியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த பிளானட்டுக்குள்ளே போய் அந்த இடத்த ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, மூவ் ஆகிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. அந்த டைமில் நிறைய ஏலியன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுற அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லா பக்கத்தில் இருந்தும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போ திடீர்னு அந்த பிளேஸில் ஒரு அன்னோன் பர்சன் வருவான். அவன் அந்த ஏலியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி அந்த இடத்த விட்டு போக வைப்பான். அவன் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே அவன் யார் அப்படிங்கிறது தெரியாது. பட் இவங்க கூட வந்து அந்த ரோபோட் மாதிரியே தான் லுக்கில் இருக்கும். ஆக்சுவலாக அவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த ரோபோட் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டோட கிளைமேக்ஸில் தான் நிறைய பேருக்கு ரிவீல் ஆகிருக்கும். ஸோ அந்த ரோபோட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு அன்னோன் பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறது. பட் அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுமே அது மட்டும் தனியாக போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிரியேட்டர்ஸுமே அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்கும் மொத்த பிளேஸையுமே. அதுக்கு அடுத்து தான் மனிதர்கள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரோபோட் வாஸ் அ வில்லன் ஆன் தட் மூவி. சேம் அதே மாதிரி ஒரு ரோபோட் தான் செகண்ட் பார்ட்லேயுமே ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆனால் இது கன்ஃபியூஸ்டு இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த ரோபோட்டால் ரிட்டர்ன் போக முடியாது, எங்கேயுமே கூட இருக்க எல்லாருமே டிஃபெண்ட் ஆகிடுவாங்க ஆல்மோஸ்ட். அது மட்டும் தான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ நாள் அது எப்படி சர்வை பண்ணிச்சுன்னு தெரியல. அதுக்கு கேர்டெலாம் வளரும், அதெல்லாம் இன்னும் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்குமான்னு தெரியல, மேபி இருக்கலாம். இப்போ இங்கே வந்திருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே அவனை பற்றி கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க இருக்கவே தெரியாது, அகைன் ஒரு பெரிய ட்ராப்பில் போய் சிக்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பல வருஷமும் டேவிட் அப்படிங்கிற அந்த வில்லன் ரோபோட்டுமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ணது, அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணதே இந்த ரோபோட் தான். இது க்ரியேட் பண்ணால் சில ஏலியன்ஸை யூஸ் பண்ணி.
இவங்க கூட வந்து அந்த அசிஸ்டன்ட் ரோபோட்டுக்கு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது சன் அப்படின்னு கால் பண்ணோம் அந்த ரோபோட்டை, என்னோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அந்த மாதிரி. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் இந்த பார்ட்லேயுமே. ஃபஸ்ட் பார்ட்டில் எலிசபெத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம மெயின் கேரக்டர் ஹீரோயினாக இருப்பாங்க. செகண்ட் பார்ட்லேயுமே அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கும். ஓகே காய்ஸ், ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேறு லெவல் மூவியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ஆல்சோ ஹாலிவுட் மூவி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட். ஓகே, ஸ்டே அவர் சேனல். ஓகே, ஓகே, ஸோ அது என்ன மூவி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கே கடுப்பாக இருக்குது கைஸ், அந்த டைமில் இன்னும் ஹையாக ஒர்க் பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கு நேரம். ஸோ எதுவுமே இல்லாத டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு கிடைக்குது. ஸோ தட் வாஸ் அ பிக் மைனஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ, இட்ஸ் நாட் அ குட் ஒன், இட்ஸ் நாட் தட் மச். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏலியன் ரிலேட்டடான சைஃபை மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலில் இருக்கிற மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். பிகாஸ் முன்னாடிலாம் நம்ம வீடியோ ரெடி பண்ணும்போது மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போ ரீசெண்ட் டைமில் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் ப்ராப்பராகவே ஆடியோ கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏலியன் கவர்னன்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவி தான் இது. ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ரொமோத்தியஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு, அதோட ஒரு சீக்வல் தான். இந்த மூவிலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இந்த மூவிலேயுமே ஒரு ரோபோட் இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பிளானட்டை தேடி போயிட்டுருப்பாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிளானட்டை தேடி வந்த ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை தேடி. இந்த மூவிலேயுமே அந்த ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த ரோபோட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. பட் யா, ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த எந்த பிளானட்டுக்கு அந்த மனிதர்கள்லாம் போய் அந்த கிரியேட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கே ஸ்டக் ஆகி மொத்தமாக எல்லாருமே டிஃபீட் ஆனாங்களோ அதே பிளேஸுக்கு இந்த செகண்ட் பார்ட்லேயுமே ஒரு டீம் மெம்பர்ஸ் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லேண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்டர்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் விஷுவல் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வாட்டராக இருக்கும். அந்த பிளேஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகி அங்கேருந்து அவங்க அந்த ஷூட்ஸ்லாம் மாட்டிட்டு அந்த இடத்த விட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான். அந்த டைமில் அந்த காட்லேருந்து அவன் பாடிக்குள்ளே சில ஏலியன்ஸ் வைரஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதை அவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் மற்ற எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து சில பவர்ஃபுல்லான க்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும். அவங்களுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. பட் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் இருக்கும். ப்ரீவியஸ் பார்ட்டில் அவன் பாடிக்குள்ளே சில ஏலியன்ஸ் வைரஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதை அவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் மற்ற எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து சில பவர்ஃபுல்லான க்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும். அவங்களுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. பட் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்.